மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண நிதியுதவிக்கான டோக்கன் வழங்கப்படாததை கண்டித்து நியாய விலைக் கடையை திறக்க விடாமல் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரண நிதியுதவி வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்தது. இதற்கான டோக்கன் வழங்குவதில் குளறுபடிகள் காரணமாக பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோனை ஊராட்சிக்குட்பட்ட சோமசமுத்திரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியுதவி கிடையாது என்றும் அதற்கான டோக்கனும் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் கொண்ட கிராம மக்கள் நியாய விலைக் கடையை திறக்க விடாமல் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாயத்துல அதிகப்படியான வெள்ள பாதிப்பு தெரிஞ்ச விஷயம், உண்மை தெரிஞ்ச விஷயம். ஏரி ஒரு நிமிஷம் வந்த 2 டிஆர் முதல்ல கூட்டம் எங்க கூட்டம் கிடையாது. எங்க ஊருக்கு வெள்ள நிவாரணம் வழங்க, வழங்க வெள்ள நிவாரணம் வழங்க. தமிழக அரசு வெள்ள நிவாரணம் வழங்க. இனி தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச